அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து ஹாலிடே, ஹோலி நாளாக பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு வந்து ஹாலிடே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து கண்டினியூஸாக ஹாலிடே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ 2 விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டாரிஃப். அது வந்து எப்போவுமே ஒரு 2-3 மாதமாக பார்த்தீங்கன்னா ஸோ இதை பற்றி தான் பேச்சு. ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டீல் அண்ட் அலுமினியத்தில் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கட்டணத்தை வந்து எல்லா நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கனடா நாட்டு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்டீல் அண்ட் அலுமினியம் வந்து இம்போர்ட் பண்ணுறது யூஎஸ்க்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ கட்டணத்தை உயர்த்துற மாதிரி இருந்தால் ஸோ நாங்களும் வந்து டாரிஃப் போடுவோம் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேவையில்லாத வேலை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறதுல ஒரு சின்ன இப்போ ஒரு 10% டாரிஃப் போடுறாங்க அப்படின்னா, ஒரு கட்டணம் வந்து விதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2% ஏற்றலாம். ஒரேடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 15%, 20%. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வந்து ஒரு பிஸ்னஸ் பாதிப்பு, ஒரு ட்ரேட் வார், குடுக்கல் வாங்கல பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகும். ஸோ அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கூட முதலீடு பண்ணுறதுக்கு முதலீட்டாளர்கள் வந்து தயங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தா இப்போ ஒரு குடுக்கல் வாங்கலன்னா 2 பேருமே இப்போ நானும் ஏத்துறேன் நீயும் ஏத்துற அப்படின்னா யாருக்கு பாதிப்பு அப்படின்னா ஸோ மக்களுக்கு தான் பாதிப்பை தவிர அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா மற்ற நாடுகள்ல இவர் எந்த நாட்டு மேல வந்து கட்டணத்தை வந்து விதிக்கிறாரோ அவங்க திருப்பி வந்து இவருக்கு வந்து கட்டணத்தை விதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸோ அந்த நாட்டு மக்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலையும் சில ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டவுன்ல தான் இருக்கு. ஸோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அமெரிக்கா US ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இப்போ முதலீட்டாளர்கள் வந்து தயாரா இல்லை. இந்தியன் மார்க்கெட்ஸ்லயும் அதே தான். இந்தியன் மார்க்கெட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தாக்கு பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த டிஐஎஸ் நம்மளோட எஸ்ஐபி பணம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நியூஸ் ஒரு பக்கம். ஸோ இது வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இப்போதைக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செபி மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா F&Oல வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். சும்மா எல்லாருமே வந்து பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் மாதிரியோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும், ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு F&O இன்வெஸ்டர்ஸ்னா அவருக்கு ஏதாவது ஒரு என்ன சொன்னா ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது இவங்க இப்போதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க தேவையில்லாம லாட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை இப்போதான் இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஓகே, மண்டே வந்து என்ன மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் ஸோ நேற்று கொஞ்சம் பை சைடு மாதிரி தான் போனது. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 48,688. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சா மேலே வரும்னு சொன்னீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இடம் சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் நல்ல ஒரு ட்ரிபிள் பாட்டம் இல்லை, நல்ல ஒரு 4 times சப்போர்ட் எடுத்திருக்கிற மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மேலே போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டவுன் சைடு தான் வந்திருக்கு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் வாலட்டைல் தான். ஸோ 15 minutesல பார்த்தா தெரியும். ஸோ நல்ல ஒரு வாலட்டைல் மார்க்கெட். ஒரு அப் அண்ட் டவுன்ல கரெக்டாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு வந்து புக் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஓகே, இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படின்னு பார்த்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் சேமாக தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி இருந்ததோ ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 50 எல்லாம் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் கொஞ்சம் ஹெவியாக பை பண்ணி செல் பண்ணியிருக்காங்க. மிட் கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ஈக்குவலாக இருக்கு. பேங்க் எக்ஸ் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் கொடுக்கறது எல்லாமே க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு தான். இதை போயிட்டு மண்டே காலையில் ஓப்பன் ஆகுறப்ப எப்படி வேணா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும். அட்லீஸ்ட் நான் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டோட ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கொடுக்குறேன். ஸோ மண்டே மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, NSEல மொத்தம் 2948 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு.
அதில் பாசிட்டிவ் வந்து 984, டிக்ளைன் வந்து 1894, அன்சேஞ்சு வந்து 70. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கம்பேர் பண்றப்ப நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு. 52 வீக் ஹைல 10 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 268 ஸ்டாக்ஸும் இருக்கு. நேற்று வந்து 200 ஸ்டாக்ஸ் இருந்தது, இன்னைக்கு வந்து 268 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோல வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 58, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல 133 ஸ்டாக்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல டாப் 5 NSEல டாப் 5 நிஃப்டி 50ல டாப் 5 ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்லு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சிப்லா, ஐசிஐசி பேங்க், பவர் கிரிட், இந்த 5மே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாப்ல இருக்கு. டாப்னா பெரிய பர்சன்டேஜ் எல்லாம் எடுத்து டாப்ல வந்துடல, ஒரு 1.18 ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இந்த 5. அதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிராப் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டார், டாடா மோட்டார்ஸ் எல்லாம் இல்லைங்கலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால். ஒரு புட் ஆப்ஷன் சைடு போயிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிருக்கலாம். ஸோ HDFC லைஃப், இண்டஸ் IND பேங்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஃபால். இண்டஸ் IND பேங்க் மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸ்டாக்ஸை பற்றி சொல்லலாம் அப்படின்னு. ஸோ ஸ்டாக்ஸை பற்றி அவ்வளோவா ஒரு வீடியோவும் எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோவில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபின்ஃப்ளூயன்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால ஸ்டாக்ஸை பற்றி யாருமே இப்போதைக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தது என்ன நடக்கும், மறுபடியுமே சப்போர்ட் எடுக்குமா இல்லை ஒரு டிராப் வந்து எடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஜோனுங்கிறது 47,842. ஓகேங்களா, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மறுபடியும் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஒரு 48,060 ஒரு 250 பாயிண்ட்ஸ் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறப்ப நல்லா பாருங்க, ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறப்ப இந்த 47,842க்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆனது, ஒரு பெரிய கேப் டவுன் நடந்தா மட்டும்தான் ஒரு செல்லிங் வரும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு ஒரு பிளாட் ஓப்பன் மாதிரி நடந்தா செல்லிங் தான் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 47,842 வந்துட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான சான்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ரெண்டுமே நாம வந்து எடுத்துக்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதோட லோக்கு கீழே அதாவது ஃபிளாட் ஓப்பன் நடந்தா கூட செல்லிங் தான் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 54,446 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் எக்ஸ்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா -0.33% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ எந்த இடத்துல இருந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னா நான் நேற்று வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், அதாவது இந்த லைனுக்கு 22,450க்கு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு, அதனால ஹையா பிரேக் அவுட் பண்ணா மேலே போகும்னு சொல்லியிருந்தா ஹையா பிரேக் அவுட் பண்ணாம அகைன் க்ளோசிங் வந்து இந்த லைனுக்கு கீழே வந்து நடந்திருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி 50ல இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு செல்லிங் ஜோன் தான். உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுற பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாமே இப்ப செல்லிங் ஜோனா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. parallel channel. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ ட்ரா பண்ணியிருக்கிற இடம் ஃபுல்லாமே இந்த இடம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஜோனாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே தான் கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் அடுத்தடுத்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இது எப்போ வந்து மேலே வரும் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட், இந்த டாட்டட் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகும். இந்த டாட்டட் பாயிண்ட்ஸ் வந்து 22,550. இந்த 22,550 கிராஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோஸ் வைக்கணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஜோன் வந்து மேலே வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இதை தாண்டி போக விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல இந்த ஹைட் 22,667 2 டைம்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ராப் தான் இருக்கு. இந்த ஆஃப் மிட் பாயிண்ட்டை கூட இன்னும் மேலே கொண்டு போய் க்ளோஸ் வைக்காம ஸோ கீழே தான் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் மண்டே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேப் டவுன் விழுந்தா சொல்லவே தேவையில்ல, ஒரு கண்டினியூஸ் ஒரு ஒன் சைட் செல் மார்க்கெட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் கண்டிஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி.
ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா சேனல் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு, ஆனால் எந்த ரெசிஸ்டன்ஸுமே இது வரைக்கும் கூட ஃபார்ம் ஆகலை. ஸோ மேபி இந்த இடத்துல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க. லோவை பிரேக் பண்ண செல்லிங் போகலாம். அடுத்த சப்போர்ட் வந்து 23,200 ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா மட்டும் பை போங்க, இல்லைனா பை வந்து ட்ரை பண்ண வேணாம். அதோட டார்கெட் வந்து 23,528 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுவுமே நல்ல ஒரு செல்லிங் க்ளோசிங் தான் மிட் கேப் நிஃப்டியுமே. ஸோ லோவை பிரேக் பண்ணால் அடுத்த டார்கெட் இந்த லோ, அதாவது பார்த்தீங்கன்னா 10,600 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாட் சைஸ் அதிகம் தான். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்து கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மண்டே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு காரணம் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, US டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற இந்தியன் ருப்பியோட ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட -0.12%. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் ஆனால் கண்டிப்பாக இன்னொரு ₹1 இறங்கினா கூட மறுபடியும் ஒரு கேப் டவுன் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாஸ்டாக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா -131 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு தான் ஹாலிடே, மற்ற எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோசிங் நாளைக்கு நடந்தது அப்படின்னா ஒரு நல்ல கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் வேற எதமா நடந்ததை கூட நான் டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ டெலிகிராம் சேனல் இங்கே இல்லை அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 5 days ஆன்லைன் கிளாஸ் ஆப்ஷன்ஸ் கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 18லேருந்து 18, 19, 20, 21, 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் பேட்சும் இருக்குது, ஈவினிங் பேட்சும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கான பிடிஎஃப்பும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். எதுவுமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே ஸ்ட்ரெயிட்டு டீச் பண்ணுறது தான். ஸோ டவுட் எல்லாம் நீங்கள் அப்பப்பயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக 5 days வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நான் நடத்தினதை நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு நாளைக்கு பார்த்துட்டு வந்து என்கிட்ட டவுட்டு கேட்கணும். அதாவது ஒரே நாளில் நம்ம ஒரே டாப் எடுத்துட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5 days வச்சிருக்கேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஸோ எப்போனாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம டவுட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா இன்னொரு வீடியோ கால், ஒரு வீடியோ கால் இல்லை 2 வீடியோ கால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால வந்து நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன், லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.